இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னை பார்த்ததுல இருந்து நான் என் வேதனைகளை மறந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறத உணர ஆரம்பிச்சேன். ஆனா நான் உன் வாழ்க்கையில இல்லம்மா, இல்ல, எனக்கு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லம்மா. நான் எங்கேயோ இருந்தேம்மா, அனாத, வேலைக்காரி, அதிர்ஷ்டம் இல்லாதவ, அப்படி இப்படின்னு எனக்கு பல பேர் இருந்துச்சுமா. திடீர்னு தெய்வம் மாதிரி என்னோட அத்தை ராஜேஸ்வரி அம்மா வந்தாங்க. என்ன அவங்களோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க. எவ்வளோ பிரச்சனைங்க வந்துச்சுமா. அப்ப கூட அவங்க என்ன கைவிடவே இல்லம்மா. எனக்கு என்னெல்லாம் தெரியாதோ எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. கார்த்திக்கால அவங்களுக்கு பிரச்சனை வராம பாத்துக்கிட்டது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமாங்க? கிருஷ்ணவேணி, வானதியோட சொந்த அம்மாங்க. என்னால உங்க முகத்தை பார்க்கும்போது நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேம்மா. வேணிமா, என் மேல இறங்குற சாமி சத்தியமா சொல்றேம்மா, அவங்க நிச்சயமா உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டாங்க. என்ன ராஜி சொல்ற? ஆமாங்க, நான் சொல்றது உண்மை. வானதி நம்ம கிட்ட மறைச்சிட்டாங்க. உனக்கு என்ன குறைன்னு நான் எப்படிங்க கேட்காம போனேன்? ஐயோ கடவுளே, கிருஷ்ணவேணி அவன் அம்மான்னு ராஜேஸ்வரி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு போன்ல அவளுக்கு மிரட்டல் வந்துச்சு. அப்போ சொல்லிடாதீங்கன்னு அவ கெஞ்சி கதர்ன குரல் என் காதுல விழுந்துச்சுங்க. நில்ல, எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறல, சொல்ல, எங்க போயிட்டு வர? இப்படி பேசாம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வானதி, மாப்பிள்ள தான் கேக்குறாருல்ல, என்ன ஏதுன்னு வாய் திறந்து பதில் சொல்ல. ஏன் அமுதா எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற? நானா? ஏங்க என்ன பேசுறீங்க? நீங்க என்னைக்குதான் என்ன பத்தி புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. ராஜி, நீ இருமா, நான் பாத்துட்டு வரேன். நீ இங்கே இரு. அவங்க நமக்கு எதிரி. அவங்கள பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நாங்க எல்லாருமே முதல்ல சொல்லிருக்குமா இல்லையா? ஏமா, உன் அத்தைக்கு பிடிக்காத கிருஷ்ணவேணிய நீ ஏன் போய் பார்க்கணும்? அப்பா, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்தாங்கப்பா. அவங்களுக்கு சரியானதா என்ன பார்க்கணும்னு ஃபோன் பண்ணாங்க. ஓ, கான்ஷியஸ் வந்ததும் அவங்க ஏன் உனக்கு ஃபோன் பண்ணணும்? இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். மாப்ள, வானதிக்கு ரொம்ப இலகுல மனசுன்னு உங்களுக்கே தெரியுமில்ல மாப்ள? யாருக்கு? இவளுக்கு. டேய் கார்த்திக், அப்பா, யாரு என்ன சொன்னாலும் வானதி இந்த வீட்டுக்குள்ள போக நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன் அனுமதிக்க மாட்ட? என்ன உன் பிரச்சனை? இவ எங்க போயிட்டு வந்தான்னு கேளுங்க. நீ வாசல்ல நிக்க வச்சு கேக்குற அளவுக்கு அவ எந்த தப்பும் பண்ணல.
மா அவ பண்ணது எல்லாமே தப்புதாம்மா. கார்த்திக், அம்மா நீங்க குடுக்கிற இடத்துனாலதான் அவ நம்ம யாரையுமே மதிக்காம அவ இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருக்கா. நிறுத்துறியா கார்த்திக்? வானதிய பத்தி பேசாத, பேசக்கூடாது. அவளை பத்தி தப்பா பேச, தப்பா யோசிக்க நம்ம யாருக்கும் தகுதி கிடையாது. குணத்தால அவ எங்கேயோ இருக்கா. ஒருவேளை ராஜேஸ்வரி உண்மை தெரிஞ்சும் நம்மள மாதிரியே வெளியே சொல்லாம உள்ளே வச்சிருக்காங்களோ? ஆனா கிருஷ்ணவேணிக்கு வானதி தன்னோட மகங்கிற விஷயம் இன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அம்மா, அப்படின்னா நான் ஒன்னு சொல்றேன். பேசாம கிருஷ்ணவேணிக்கிட்டே போய் வானதி தான் உங்க மகன்னு உண்மையை சொல்லிட்டா என்ன? இதுக்கப்புறம் வானதி கிட்ட போன்ல மிரட்டி பணம் பறிக்க முடியும்னு எனக்கு தோணல. அதனாலதான் கிருஷ்ணவேணி கிட்ட பேசி ஒரு 10-15 லட்சத்தையாவது நம்ம எப்படியாவது வாங்கிடணும். அடி போடி. ஏய், கிருஷ்ணவேணியோட பொண்ணுதான் வானதின்னு அந்த அம்மா கிட்ட சொல்ல போறோம்னா அதுக்கு எதுக்கடி 10 லட்சம் ரூபாய்லாம் கேட்டுக்கிட்டு? தப்பில்ல? நீயே யோசிச்சு பார். அந்த அம்மா 23 வருஷமா தான் பெத்த பொண்ண காணோன்னு கண்ணுல தண்ணியோட கதறிக்கிட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் இவதான் உங்க பொண்ணுன்னு சொல்றோம்னா அதுக்கு ஒரு கோடியாவது வாங்கணும் ஆர்த்தி. எனக்கு என்னமோ அந்த கிருஷ்ணவேணி நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் யோசனைமா. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கதாமா போகுது. சரி சரி, நம்ம பேசிட்டே இருக்க வேண்டாம், வா போலாம். உடனே வா. என்னடி உடனே வா? நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏதாவது தடங்கல் கடங்கல் வந்துரும்ல. ஒரு பக்கம் வானதி, ஒரு பக்கம் கிருஷ்ணவேணி, ஒரு பக்கம் ராஜேஸ்வரின்னு 3 பக்கம் 3 பேர் இருக்காங்க. இவங்க ஒருத்தர் சந்திக்கிறதுக்குள்ள நாம நடுவுல பூந்து 1 கோடி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்துடணும். புரியுதா?